அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறது தை அமாவாசைக்கு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது தான். அதுக்கு முன்னாடி வீட்டில் குலதெய்வ பானையில் குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புனோம். அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து அமாவாசை விரதம் கிடையாது. மாமனார் மாமியார் காலையிலே வந்து அவங்களுடைய மாமனாருடைய அப்பா அம்மாவுக்கு விரதம் விட்டுட்டு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம் அப்படின்னா அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வந்து கோயிலுக்கு போகிறது தான். எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த தடவை வந்து இலுப்பை எண்ணெய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இலுப்பை எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம், ஊதுபத்தி, அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், மாலை வந்து வாங்கிட்டோம். பூ வாங்குறதுக்கு நம்ம மாலையே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாலை வந்து வாங்கினோம். இது எல்லாமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறனால கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தான். அதனால் வந்து பொங்கலுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம், படைச்சோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற சாமிக்கும் பொங்கல் வைப்பாங்க இல்லையா, டெய்லியுமே நெய்வேத்தியம். அப்போ வந்து நம்மளுடைய அரிசி வெல்லம்லாம் பயன்படுத்தும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் குலதெய்வ உண்டியலை வந்து எடுத்து அதை வந்து ஒரு கவரில் அந்த காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போகிறோம். அப்போ நான் வந்து குலதெய்வ உண்டியல் வந்து சேர்க்கும்போது நாங்கள் 3 பேருமே வந்து அந்த காசில் வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உண்டியலில் வந்து காணிக்கை செலுத்துவோம். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். குலதெய்வத்தை ஆசீர்வாதத்தோட நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமான இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தோட ஆசை வந்து பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன். எனக்கு வந்து குலதெய்வத்தோட அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது, குலதெய்வத்தோட வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எனக்கு பெருசாக தோணுனது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெருசாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யலை. அதனால் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எதுக்கு எடுத்தாலும் வந்து குலதெய்வத்து பேரை தான் அவர் சொல்லுவார். எங்கேயாவது உட்காந்து எந்திரிச்சா கூட அந்த பேரை சொல்லி தான் எந்திரிப்பார். அதே மாதிரி எனக்கு நைட்டு படுக்கும் போதும் அந்த பேர் சொல்லிட்டு தான் படுப்பார். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் இந்த பேரை வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாகமணி அம்மன் தேவி கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி என்ன குலதெய்வத்தில் இருக்குது, நம்மலாம் வீட்டில் அவ்வளோ பெருசாக இதை வந்து கொண்டாடலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறமா குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தான் அவங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், நமக்கு காவலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து நான் 10th படிக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்போ நான் இன்னமும் நினைப்பேன், இப்போ நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி ஒருவேளை அப்போ நல்லா கும்பிட்டு நம்ம நல்லபடியாக இருந்திருந்தோன்னா நமக்கு நல்லா அப்பா வந்து இன்னும் இருந்திருப்பாங்களோ, குலதெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புகுந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பாக்கியம் வந்து கிடச்சிது. எங்கள் அத்தை வந்ததுக்கப்புறம் தான் நிறைய வந்து சாமியை வந்து நிறையா கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லுவார் எங்கள் மாமா. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் வந்து அவ்வளோ கும்பிட மாட்டோமா, ரொம்ப இதாக தான் இருப்போம், விளக்கு கூட அவ்வளோ ஏற்ற மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து அந்த விளக்கு ஏற்றுறது இந்த பழக்கம்லாம் வந்து நல்லா வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போ கடவுள் நம்பிக்கையே இல்லை. கல்யாணம் ஆனதுனால அந்த மாங்கல்யமெல்லாம் கழுத்தில் ஏறினதுனால என் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் விளக்கு ஏற்றவே ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக போய் தான் ஒவ்வொரு கடவுளை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடனே ஏதாவது கிடச்சிருந்தா கூட இவ்வளோ தூரம் எனக்கு வந்து கடவுள் பக்தி வந்திருக்குமான்னு தெரியாது. எதுவுமே எனக்கு உடனே கிடைக்கல. கல்யாணத்துலேயும் பிரச்சனை. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் தள்ளி ரொம்ப வந்து வருஷங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உருவாச்சு. அப்படி அந்த உருவான கருவும் வந்து பார்த்திங்கன்னா நிற்குமா நிற்காதாங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டப்ப ரொம்ப பயந்து போய் 1 வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து துன்பங்கள்லாம் வந்து கடந்து வந்து தான் வந்து வரும்போது கடவுள் மேலே இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சது. யாருமே இல்லாதப்ப நம்ம யாராவது ஒருத்தரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற போது தான் நான் வந்து இறைவனை தான் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து பிடிச்சிக்கிட்டோம் ரொம்ப கெட்டியாக. அவங்க வந்து எப்போவுமே கைவிடலை. நம்மளை அவங்க வந்து சில பேர் வந்து ஏமாற்றலாம், ஆனால் வந்து சில உறவுகள் வந்து நம்மளை காயப்படுத்தலாம். ஆனால் கடவுள் வந்து அப்படி இல்லைங்கிறத நான் ஆத்மார்த்தமாக உணர்ந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும், உன் குழந்தை, அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்ந்து வசிக்க ஒரு வீடு, அந்த வீடு லோன் அடைக்கிறதுக்கு ஒரு வேலை, இந்த மாதிரி வந்து தொழிலில் வந்து
வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், அதுக்கப்புறம் வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து படிப்படியாக வந்து கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போயிட்டு அப்புறம் குடும்ப ஒற்றுமை, கல்யாணத்தப்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பிறந்த நேரம் அந்த நாள் அந்த கடவுளோட அருள் அவங்களோட சேர்ந்து எங்களுடைய குலதெய்வமான அந்த முனீஸ்வரனுடைய அருளும், எங்கள் வீட்டு குலசாமியாக நான் சொல்லக்கூடிய என் கணவருடைய அருள்முருகன் அவருடைய அந்த ஒரு குடும்பத்தை இணைக்கணுங்கிற அந்த எண்ணமும் தான் இப்போ வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் பெருசாக வந்து பார்த்தது என் கணவர்கிட்ட இருந்து தான். மற்ற தெய்வங்களை அவர் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டுறாரா அப்படிலாம் இல்லை. ஆனால் மனசார வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கடவுளை வந்து நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த நல்ல உள்ளத்துலேருந்து தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வந்து அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அங்கே போக போக முனித்தாத்தா மேலே ஒரு ஒரு அதிகமான ஒரு அன்பு. அவர் காலில் வந்து விழுந்து கும்பிட்றது, அவர் கையை வந்து தொட்டு கும்பிட்டு தான் நான் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வணங்கிட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகம் வரப்போகுது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அதனால் விளக்கு வந்து சுற்றி போட முடியாது. இந்த ஒரு கையை வந்து நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த வருஷமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தாத்தா நம்ம கூட இருக்கும்போது யார் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மணி சத்தத்தை கொடுத்துட்டு அங்கேயே வந்து நாங்கள் வந்து விளக்கு இந்த வேலுக்கிட்டே போட்டோம். வேறு எங்கேயுமே வந்து போட முடியாது. ஸோ நல்லபடியாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து தீபாராதனைலாம் வந்து பதிவு மாதிரி தான் வச்சுருந்தாங்க எல்லா சாமிக்கும். அதை வந்து நல்லபடியாக தீபாராதனை எடுத்துக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எங்கள் நாத்தனாரும் வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்புறம் வந்து உண்டியல் காணிக்கையை வந்து அதில் செலுத்திட்டு நல்லபடியாக வந்து எங்கள் முனி தாத்தாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு இந்த குலதெய்வம் கோயில் மண்ணை மிதிச்சுட்டு போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கார் வாங்கி இங்கே வரவே இல்லை. ஸோ அவர்கிட்டையும் வந்து காமிக்கணும், நம்ம நல்லா இருக்கிறத பார்க்குறது தான் குலசாமியாக நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ எல்லாம் குடும்பமாக ஒற்றுமையாக வந்ததை பார்த்து கண்டிப்பாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மனசில் வந்து தெரிஞ்சுது. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஒரு அமைதியாக போயிட்டு நல்லபடியாக ஒரு சந்தோஷமான மனநிலையோடு வந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் கன்னி தெய்வ வழிபாடும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்கள் நாத்தனார் மாமியார் மாமனார் எல்லாம் இருந்து சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிது அப்படிங்கிறத நாங்கள் வந்து முழுசாக நம்புகிறோம். அப்புறம் அங்கே இருக்க மாலையை வந்து காருக்கு போட்டுட்டு அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அங்கேருந்து முனீஸ்வரன்ட்ட இருக்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்து அதை வந்து பண்ண சொன்னாங்க. திருஷ்டி வந்து கழித்து நல்லபடியாக வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கணும். அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நவகிரகங்களை வந்து சுற்றி வந்தோம். நாங்கள் கொண்டு போன மாலையை சிலைகளுக்கு வந்து பெருசாக போட முடியாது. உள்ளே வந்து பதிவுக்கு ஒரு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சூரிய பகவானுக்கு போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நவகிரகங்களுடைய அந்த இயக்கங்கள்னால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த தை அமாவாசை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கோவில் வீடுன்னு இருக்குது. இந்த பெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவை துணிமணி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி கன்னி தெய்வத்துக்கு செய்கிறோம்ல அதே மாதிரி. ஸோ அங்கே வந்து யோகி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். சரி அவன் போக்கிலே விட்டாச்சு. நல்லபடியாக ஊதுபத்தி இங்கே வந்து நம்ம வந்து போய் கோவில் விட்டு வந்து நம்மளே வந்து சூடம் பத்தியெல்லாம் காமிக்கலாம். நான் அத்தை நாத்தனார் 3 பேரும் வந்து விளக்கேற்றணும். அப்புறம் வந்து யோகி வந்து சூடமும் ஊதுபத்தியும் வந்து காமிச்சு நல்லபடியாக வந்து சாமி வந்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பணும். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு நிறைவாகவும் ஒரு மனசு திருப்தியாகவும் தை பிறந்தால் கண்டிப்பாக நமக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட குலதெய்வ ஆசையோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். எத்தனை பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் பேரையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து எழுதுங்க. ஸோ அந்த விநாயக பெருமான் குலதெய்வம் அருளோட காவல் தெய்வத்தோட அருளோட அந்த வேலும் மயிலும் இருக்கிற முருகப்பெருமான் அருளோட நல்லபடியாக வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் முறையாக இவ்வளோ தூரம் வந்து கார் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. லோக்கலில் தான் ஒரு வாரமாக ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்ததே அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து அவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது அவர் கூடவே இருக்கிற அந்த கன்னி தெய்வமும் நாங்கள் வணங்குற இஷ்ட தெய்வமும் அதே மாதிரி எங்கள் கூடவே எங்கள் குலத்தை காக்கிற அந்த குலசாமியும் அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம்
எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம். ஸோ நல்லபடியாக இருக்கணும், அவங்க இருக்கிறனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ரொம்ப நல்லபடியாக இருங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலத்தை காக்கிற குலதெய்வத்தை என்றைக்குமே மறக்காதீங்க. குலதெய்வம் தெரியலனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம இதில் இருக்கும். பிளேலிஸ்ட் ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸை என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.